வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த. என்னத்த சொல்றிய? வேலைக்கு போக மாட்டாளா? நான் போவாதன்னு சொன்னப்பயே நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திய. இப்போ என்ன? இல்லை தம்பி, அவளுக்கும் வயசாகுதுல்ல, அதான் கல்யாணத்தை முடிச்சுடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணமா? இப்போ பெரிய வீட்டில் யாரோ என்னவோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் அம்மா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கா. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியலையே. ஆனால் அம்மா என் மேலே கோவம் மட்டும் படவே இல்லை. அங்கே நடந்ததை சொல்லாமல் வேற என்னத்தையோ சொல்லி என் கல்யாணத்தை முடிச்சு வைக்க பார்க்குறாங்க. என்னத்த சொல்றிய? நெசமாவே வா? ஆமாம் தம்பி, மீனாக்கு இப்பயே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அவளுக்கும் வயசாகுது, அடுத்தது வேற ஒரு பொட்டை புள்ள இருக்கா, அவளுக்கும் கரை சேர்க்கணும்ல. இப்பதான் அத்தை நீங்க ஒழுங்கான ட்ராக்ல வரீங்க. இத்தனை நாளா நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க யாரும் புரிஞ்சுக்கிடல. பரவாயில்ல, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். முறைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிடுங்க தம்பி. அம்மா கிட்டேயும் பேசுங்க. என்னத்தே நீங்க பொண்ணு பார்க்கறது எதுக்கு முறைக்கு வந்து பண்ணிட்டு? நம்ம மீனா அவளை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிறகு எதுக்கு முறை அது இதுன்னு நேரடியா கல்யாணத்துக்கே பண்ணிடலாம். இல்லை தம்பி, அது சரியா வருமான்னு தெரியல. உங்க அம்மா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு நிச்சய தேதியை முடிவு பண்ணி நிச்சயத்தை முடிச்சிட்டோன்னா பிறகு அப்படியே உடனே கல்யாணத்தையும் வச்சிடலாம். உங்க அம்மா கிட்ட பேசணும். நாளைக்கு வீட்டுக்கு வரட்டுமா தம்பி? அட என்னத்த நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு? நான் அம்மையை கூட்டிட்டு இங்கே வரேன். எதுவும் இருந்தாலும் இங்கேயே கலந்து பேசுவோம். இங்க பாருங்க அத்தை, இந்த முறைக்கு பண்றது அதெல்லாம் தேவையே கிடையாது. பொண்ணுலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, எல்லாம் பார்த்த பிள்ளை தானே. பிறகு எதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு நம்ம நேராக கல்யாணமே வச்சுக்கலாம். என்ன மீனா சொல்லுதா? என்ன சொல்லுதா? பொண்ணு பார்க்கணுமா என்ன? இல்லை வேண்டாம். பாத்தியலா, அவளே வேண்டான்னு சொல்லிட்டான். உங்களுக்கு அப்படியே பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா சொல்லுங்க, இப்பவே அவளை போய் ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. உட்காந்து நல்லா சாவகாசமா பார்த்துட்டு போறேன். அதை விட்டுப்புட்டு பொண்ணு பார்க்குறோம் அது இதுன்னு முறை செஞ்சுக்கிட்டு எதுக்கு காலத்தை கடத்திக்கிட்டு? எதுவும் இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு முடிச்சிருவோம். என்னம்மா மீனா சொல்லுதா? பைபிள்ல வெக்கப்பட்டு ஓடுதா? சரிங்க அத்தே, அப்ப நான் அம்மா கிட்ட பேசிட்டு நாளைக்கு வரேன். இந்த குடிகார பையலுக்கு அவளை கட்டி கொடுக்க போறா இவ. எதுக்கு இந்த லட்சுமி இப்படி முடிவு பண்ணுதா? சரி தம்பி, உங்க அம்மா கிட்ட பேசினாதான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவளுக்கு தேவையான எல்லாம் அங்க இருக்கு. பொறுவேதுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க சொல்லுவிய, அம்மா கிட்ட பேசணும்ல. பெரியவங்க என்ன முடிவு பண்றாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியணும்ல. அப்போ சரியத்தே, நாளைக்கு அம்மையை கூட்டிட்டு வரேன். சரி தம்பி, போயிட்டு வாங்க. கேடி லட்சுமி, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பொறுத்து போச்சா என்ன? அவனே ஒரு குடிகார பையன், அவனை போய் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கன்னு சொல்லுதா என்ன? என்னத்த நீங்களும் இப்படி சொல்லுறிய? இது இன்னைக்கு நேற்று முடிவு பண்ணதா? அது சின்ன வயசுலேயே முடிவு பண்ணதுதான். பரவ நீங்க எப்படி பேசுறீங்க? அதுக்கு இல்ல, அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனா, அதான் யோசிக்கேன். புள்ள பாவம்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுதே, இது சரியாதான் இருக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏம்மா, ஒரு நல்ல விஷயம். இப்ப நான் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். எதுக்கு முத்துவேல அங்க போன? அத்தை வர சொன்னவம்மா, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னம்மா உன் அத்தைக்காரிக்கு என்ன சொன்னா? வேற என்ன, மீனா கல்யாணத்தை பத்தி தான் பேசினாங்க. நாளைக்கு நீயும் நானும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படியே என்ன முறை எல்லாம் பேசிட்டு தேதியை குறிச்சிட்டு வரணும். எதுக்கு இப்ப அவசரமா? என் அண்ணனே அங்க முடியாம கிடக்காரு, இப்ப எதுக்கு கல்யாணம்? எல்லாம் இவளுக்கு நீ தானே பேசி வச்சதுதான். பிறகு என்ன, அவர் சரியாகி வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு இல்லம்மா, மீனாவுக்கும் வயசாயிட்டே போகுது.
அடுத்தது ஒரு பொண்ணு பிள்ளை இருக்கால்ல, பிறகு அவளுக்கும் சேர்த்து வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். அதனால காத்திருக்க வேணாம், உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. இப்ப எதுக்குல கல்யாணம்? இப்ப கல்யாணம் பண்ணா கூட அவ என்ன செய்வா? என் அண்ணனே முடியாம கிடக்கான். பிறகு என்ன வரதட்சணை கொடுப்பாவ? அதெல்லாம் நான் அத்தை கிட்ட பேசிட்டேன். எதுவும் வேண்டாம், பொண்ணு மட்டும் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். என்னது வரதட்சணை வேணான்னு சொன்னியா? சில உனக்கு என்ன கிறுக்க புடிச்சு போயிருக்கா? ஒண்ணு இல்லாம அவளை கட்டி கூட்டு வந்து என்னத்த பண்ண? அதுக்கு ஊர்ல இருக்கிறவளோ எல்லாம் என்ன இலக்காரமா பாக்கவா? சிந்தாரு இப்ப கல்யாணம் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், ஒன்னும் கிடைக்காது. அண்ணன் சரியா இருக்கும் போதே பண்ணி இருக்கணும், அத பண்ண இல்ல. இப்ப ஒரு படுக்கை ஆனதுக்கு அப்புறம் பண்ணி என்ன வருமானம் வரும் நமக்கு? இல்ல கொஞ்ச நாள் போகட்டும், அண்ணனுக்கு சரியாகட்டும், பிறகு ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏம்மா என்னம்மா நீங்க? எனக்கு மீனான்றது சின்ன வயசுல பேசுனது, பிறகு என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமால, அப்ப பேசணும், என் அண்ணன் இருந்தா பேசணும். இப்போ அவனே முடியாம கிடக்கான். இப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் நம்ம கல்யாணம் பண்ண சொல்றா? சரி சொல்லு, அவ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கா? எத்தனை பவுன் போடுவாளா? ஏதாவது சொன்னாலா? நான் அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். சில முத்துவேலு, உனக்கு இதெல்லாம் புரியாது. நாளை பின்ன ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன கேவலமா பார்க்கவா? சிந்தாரு 20 பவுனாவது போட்டுட்டு தான் இந்த வீட்டு பக்கம் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணே வேணாம். அது என் அண்ணன் பொண்ணா இருந்தா என்ன, வேற எவளா இருந்தா எனக்கு என்ன? பத்தாத்துக்கு வீட்டு பண்டம் பாத்திரம் எல்லாம் வரணும். நீ பாட்டுக்கு போய் ஒண்ணுமே வேணாம் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டுட்டு வர. என்னல நினைச்சிட்டு இருக்கா? பேசி முடிச்சிட்டீங்களாமா? இந்தாருங்க, மீனா எனக்கு தானே எப்போ முடிவு பண்ணது. அப்படி இருக்கும்போது இந்த டௌரியை வாங்குறதுலேயே அதுக்கு குறியா இருக்கியா? நான் கட்டின அந்த பிள்ளையை தான் கட்டுவேன். அப்படி இல்லைன்னா காலம் பூரா இப்படியே இருந்துட்டு போறேன். இப்படியே இல்ல, இப்படியே இரு. உனக்கு ஆலமுறை இப்படியே இருக்குன்னா கூட விடுவேன், தவிர ஒன்னும் இல்லாதவளுக்கு கட்ட விட மாட்டேன். இங்கர்ல என் அண்ணனுக்கு சரியாகி வரட்டும், அவர் எல்லாம் செய்வாரு. அப்புறமா போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லாத நேரத்தில் பண்ணோன்னா அவ ஒன்றும் பண்ண மாட்டா. அதுக்கு தான் சொல்கிறேன், பொறுத்து போ. ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோ, பிறகு கல்யாணம். என்னத்தையோ பண்ணி தொலைங்க, எனக்கு சோழி கிடக்கு. நாளைக்கு அவங்க போன் பண்ணாங்களா, நீங்களே பேசிக்கிங்க. ஆனா சொல்லிட்டேன், மீனாவை தவிர வேற எவ கழுத்துலயும் நான் தாலி கட்ட மாட்டேன். பிறகு உங்க இஷ்டம். சின்ன வயசுல பேசணும்னா அப்ப எங்க அண்ணன் தெம்பா இருந்தாக, அவளுக்கு ஏதாவது பண்ணுவாகன்னு பேசணும். இப்ப போய் என்னத்த பண்ண சொல்ல? ஒண்ணு இல்லாதவளை கட்டி கூட்டு வந்து என்னத்த செய்ய? ஊர்ல இருக்கிறவள என்னை எவ்வளவு இலக்காரமா பேசுவாளுவா? ஒண்ணு இல்லாம அவளை கட்டிட்டு வந்து இந்த ராணிக்குள்ள மரியாதையே போயிடும். இப்ப கல்யாணம் கட்டி கொடுத்தா ஒண்ணும் இல்லாம எங்க தலையில கட்டிடலான்னு பாத்துட்டா போல. ஏன் என் அண்ணன் அடிப்படாததுக்கு முன்னமே பேச வேண்டியதானே? அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப பேச வந்துட்டான். செய்ய தோட்டத்துக்கா கிளம்பிட்டா? ஆமாமா, கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்துட்டு சம்பள தேதி வேற நெருங்குது, அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும். சரியா? ஐயா போன் வச்சிருந்தேன்னா சேத்தா ஆதிக்கு போன் போட்டு குடியா. போன் கையில வச்சிருக்கே இல்ல உள்ள வச்சுட்டு வந்திருக்கியா? போன்ல சார்ஜ் இல்லம்மா, ஆஃப் ஆகி கிடக்கு. இப்பதான் சார்ஜ் போட்டு வந்தேன். சரியா? அந்த பயலுக்கு போன் போட்டா பேச மாட்டான், ஊருக்கு வாடானாலும் வர மாட்டான். அது என்னன்னு கொஞ்சம் பாரியா. அவனை சேத்த ஊர் பக்கம் வந்துட்டு போக சொல்லியா. பிள்ளைய பார்த்தே 1 வருஷ கணக்கு ஆகுது. அம்மா நினைப்பே வரலையா அவனுக்கு? ஏன்டா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. விடுமா, அவனுக்கு ஏதாவது வேலையா இருக்கும். வேலை டென்ஷன்ல வர முடியாம கூட இருக்கும் இல்லையா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க? என்னையா பண்ண சொல்லுத? அவன் வீட்டு பக்கம் வந்தே 1 வருஷம் ஆக போகுது. மனசு கிடந்து அடிச்சுக்குது. பெத்த புள்ளைய அங்க விட்டுட்டு புள்ளைய பார்க்க கூட முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த பையனுக்கு கொஞ்சமாச்சும் அம்மா மேல பாசம் இருக்கா? பாசம் இருந்து இந்நேரம் ஓடி வந்து பார்த்துட்டு போயிருப்பானே. நீ யாரு சேர்த்த சொல்லி அவனை வர சொல்லியா? புள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, நான் சொல்றேன். இல்லைன்னா கொஞ்ச நேரம் இருங்கம்மா, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. சரியா?
என்னதான் மனசோ அவனுக்கு அம்மைய பார்க்கணும்னு ஒரு நாளும் தோணதில்லை போல அவனுக்கு. ஒரு நாளாவது அவனா போன் அடிச்சு பேசியிருக்கானா? நானே தான் போன் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. ஊரையே மறந்துட்டு அங்கேயே கிடக்கான். என்னம்மா லட்சுமி வேலைக்கு வந்தாங்களா? இன்னும் வரலடியும் இல்ல. நானும் அவ வருவாய் என்ன சொல்லுவான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சட்டு புட்டுன்னு அவங்க ஏதாவது நல்ல முடிவை சொன்னாங்கன்னா பரவாயில்ல, என்ன சொல்றாங்களோ தெரியல, பாப்போம் இரு. இந்த அருமை, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுதேன், யாருக்கிட்டே சொல்லாத. என்னடி சங்கதி? நம்ம கதிருக்கு கல்யாணம் பண்ணிட்டா என்ன? அதான் தியா இருக்காளே, அவளை பேசி முடிச்சிட்டா என்ன? பிறகு எப்படி பிரச்சனை வரும்? நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. பேசாம நம்ம கதிருக்கு தீயாவே பேசி முடிச்சிருவோம். பிறகு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதை நான் யோசிக்காமலே விட்டுட்டேனே. உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட பேசுறேன். அம்மா, இவளா? இந்த பிள்ளையா? என்னம்மா என்னாச்சு? அதிர்ச்சியா பாக்குறிய? ஒன்னும் இல்லம்மா லட்சுமி. அப்புறம் லட்சுமி உங்ககிட்ட சொன்னோமே, ஏதாவது பண்ணீங்களா? இவங்க தான் அம்மா கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. பேசியிருக்கோம்மா, இன்னைக்கு சாயங்காலமா வரேன்னு சொல்லியிருக்காவ. எல்லாத்தையும் கலந்து பேசி தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணணும். அதுக்கு எதுக்கு லட்சுமி? எதுக்கு ஓமாவோல வேலைக்கு கூட்டு வர? அவ கல்யாணம் ஆகி போற புள்ள, அவளை எதுக்கு வேலைக்கலாம்? கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்கட்டும்ல. இன்னும் பேசி முடிக்கல இல்லம்மா, நிச்சயம் முடிஞ்ச உடனே வீட்டோட வச்சுக்கலான்னு இருக்கேன். அதான் அது வரைக்கும் ஒத்தாசைக்கு வருவாளேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அவளே வரையிலன்னு தான் சொன்னான். நான் தான்மா என்னால் முடியல, ஒத்தாசைக்கு வாடின்னு கூட்டிகிட்டு வந்தேன். என்ன லட்சுமி, பாவம் புள்ள, அவளை எதுக்கு கூட்டிட்டு வரா? இருக்கட்டும்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. சரிம்மா. சின்ன தைரியம் இருந்தா இங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு வருவா. இவளுக்கு திமிரு அதிகம்தான். சரிம்மா, நானும் வேலையை பார்க்கேன். என்னடி முள்ள, அந்த புள்ள மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கா? என்கிட்ட சொல்லு. நான் முன்னவே உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவ அம்மா கிட்ட சொல்லுன்னு அப்பவே சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, மறுபடியும் அவ வேலைக்கு வந்திருக்கா. என்னமோ பண்ணி தொலை.